சராசரி மனுஷன் ஒருத்தவனுக்கு கடவுள் மேலே ரொம்ப கடுப்பாயிட்டான். ஏழை பணக்காரன் எவ்வளோ கஷ்டப்படுறானா, பணக்காரனை படைத்த கடவுள் ஏன் என்னை படைச்சாருன்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட போய் உட்காந்து தவம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். கடவுள் ஒரு நாள் பார்த்தா 2 நாள் பார்த்து தொடர்ந்து தவம் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னே அவன் மேலே அன்பு கொண்டு கடவுள் நேர மேலே கீழே இறங்கி, உனக்கு என்ன வரப்பா வேணும், ஏன் இப்படி என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிற அப்படின்னு கேட்டார். அதுக்கு இவன் சொன்னான், கடவுளே நீங்கள் என்னை ஏன் இந்த சராசரி மனுஷனாக படிச்சீங்க, எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா, பணக்காரலாம் ஜாலியாக வாழ்கிறான். அப்படியா, நான் என்ன செய்யணும்னு நீ நினைக்கிறேன்னு, நான் கோடீஸ்வரனாக மாறணும். அதுக்கு கடவுள் சொன்னார், ஒரு 3 நாள் உனக்கு ஒரு வழி சொல்கிறேன். 3 நீ எப்படிலாம் வாழணும்னு நினைக்கிறியோ அந்த மாதிரி ஒரு 3 பேர்கிட்ட வாழ்ந்துட்டு நீ வா, அதுக்கப்புறம் நீ யார் மாதிரி வாழணும்னு ஆசைப்படுறியோ அவங்க வரம் உனக்கு நான் தரேன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. மறாவது நாள் போகிறான். போன உடனே அப்படியே ஒரு மிலிட்ரி மேன் வந்துட்டுருக்காரு. அவரை பார்த்தோன்னே, வாழ்க்கைனா இவர் தாங்க, பாகிஸ்தான் பார்டரில் இருக்கார், நல்ல சம்பளம், சரி இன்றைக்கி இவர் கூட போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடம்புல போகிறான். அவர் நேராக வீட்டுக்கு போயிட்டு மனைவிக்கிட்ட சொல்கிறாரு, நாளைக்கு எனக்கு டியூட்டி வந்துட்டுமா. அதுக்கு அவங்க மனைவி சொன்னாங்க, நாளைக்கெல்லாம் உங்களுக்கு லீவு தானே, இல்லை பார்டரில் ஏதோ பிரச்சனையாக நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு அவங்களும் சொன்ன பிறகு இவர் போய் சரி பொருட்கள்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு கடத்தெருவுக்கு போகிறாரு. போயிட்டுருக்கும் பொழுது அங்கே ஒரு காட்டில் தீவிரவாதிகள் இவரை சுட ஆரம்பிச்சிட்டாங்க. திடீர்னு போய் ஒரு மரம் இருந்துச்சு, அதில் போய் பதுக்கிக்கிட்டாரு. அவனை சொல்லிட்டு போகிறானோ, அடுத்த முறை நீ தப்பிக்க முடியாது ராஜா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டானோ. இவனுக்கா பயம் தாங்க முடியல. என்னடா இந்த மாதிரி வாழ்க்கை வாழ்கிறாரு இவர், செத்துருவார் பிறகு அப்படின்னு நினச்சிட்டு பயந்து போயிட்டான். ஐயோ இந்த வாழ்க்கை எனக்கு வேணாம் அப்படின்ட்டு மறாவது நாள் என்ன பண்ணுறான், ஒரு சராசரியான ஒரு குடும்பத்தில் இருக்கிறவர் தன்னுடைய குழந்தைகளோட சந்தோஷமாக வாழ்கிறாரு. வாழ்ந்தால் இவர் கூட தாண்டா வாழணும் அப்படின்னு நினச்சி அவரு கூட போகிறான். அவர் வீட்டில் போனாக்கா நைட்டு ஃபுல்லாக தூக்கம் இல்லை, நாளைக்கு பசங்களுக்கு என்ன பண்ணணும், இதை பண்ணணும் அதை பண்ணணும், அப்படியே திங்கிங்கில் இருக்கார். அடா போழடா இந்த வாழ்க்கை எனக்கு வேணாம் அப்படின்னு விட்டுட்டு லாஸ்ட்டாக பிச்சைக்காரன், வாழ்க்கையில பிச்சைக்காரன் தான், எந்த பிரச்சனையும் இல்லை, அவனாச்சும் நம்ம வாழலான்னு நினச்சிக்கிட்டு போகிறான். அவன் பிச்சைக்காரன் பிச்சை எடுக்கும்போது ஒருத்தன் தட்டை தட்டி விட்டு தூக்கி எறிகிறான். மத்தியான சாப்பாட்டுக்கு அன்னதானத்துக்கு ஓடி போய் நிற்கிறான். என்னடா வாழ்க்கை இது, நம்ம வாழ்ந்த வாழ்க்கையே போதும் போல், எல்லாருக்குமே கஷ்டம் இருக்குது, ஆனால் என் கஷ்டத்தை தான் பெருசாக நினச்சவன் நான் ஒரு முட்டாள்னு சொல்லிட்டு அடுத்த நாள் இறைவன்கிட்ட சொன்னார், இறைவா எனக்கு இருக்கிற வாழ்க்கையே போதுங்க, அவன் வாழ்க்கையில் அவனும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கிறது உணர்ந்துட்டேன், அவனுக்கு தகுதிக்கு ஏற்ப கஷ்டம் அவனுக்கு இருக்குது, என் தகுதிக்கு ஏற்ப கஷ்டம் இருக்குது, இனிமேல் இந்த வாழ்க்கை எனக்கு வேணும், அடுத்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம் சொல்லி விடை பெற்றான். சராசரி